ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் செஷன். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேசல் வேர்ப், அது மாதிரி கொஞ்சம் இடியம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டையுமே மேட்ச் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துடலாம் அப்படின்னா, ஃப்ரேசல் வேர்பை வந்து லேர்ன் பண்ணிடலாம். இம்பார்ட்டண்ட்டான ஃபர்ஸ்ட் ஃப்ரேசல் வேர்ப் என்ன அப்படின்னா கியர் அப். ஓகேவா? ஸோ கியர் அப் அப்படின்னு சொல்கிறப்போ, கியர் அப்புன்னா என்னது? வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போடுறது கியர். அப்போ கியர் அப் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் ஃபார் சம்திங். ஓகேவா? ப்ரிப்பேர் ஃபார் சம்திங், அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம கியர் அப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, the team is gearing up for the match. மேட்ச்சுக்கு அந்த டீம் என்ன பண்ணுறாங்க? ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கியரிங் அப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜோன் அவுட். ஜோன் அவுட். ஓகேவா? ஸோ ஜோன் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஜோன் அப்படின்னா இட் டினோட் சம் ஏரியா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அவுட் அப்படின்னா என்னது? அவுட் சைடு அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ ஜோன் அவுட் அப்படின்னா ஸ்டாப் பேயிங் அட்டென்ஷன். ஓகேவா? ஸ்டாப் பேயிங் அட்டென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த ஒரு பர்டிகுலர் பையன் மட்டும் பொண்ணு மட்டும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஜோன் அவுட் ஆகிட்டான், விச் மீன்ஸ் தே ஸ்டாப்டு பேயிங் அட்டென்ஷன். ஓகேவா? அதான் என்னது? ஜோன் அவுட். அடுத்து தேர்ட் வேர்டு பார்த்தோம் அப்படின்னா டுவெல் ஆன். டுவெல் ஆன் அப்படிங்கிறப்போ என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். ஓகேவா? ஃபோக்கஸ் ஆன் சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். ஃபோக்கஸ் ஆன் சம்திங், அந்த சம்திங் வந்து எப்பயுமே இப்படியே தான் இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தா புரியும். டோன்ட் dwell on your mistakes, move forward. அப்போது இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரோம்? டோன்ட் டுவெல் ஆன் யுவர் மிஸ்டேக்ஸ். தப்பில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியை மட்டும் பார்க்காத, ஜஸ்ட் ஃபார்வர்ட் ஆகி போ. அப்படி சொல்கிறப்போ டுவெல் ஆன் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் ஆன் சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவை மட்டும் பார்க்காத, அடுத்து என்னன்றதை பார்த்து மூவ் ஆன் ஆகி போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து டுவெல் ஆன் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். ப்ரஷ் அப். இந்த ப்ரஷ் அப் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்வலாகவே தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். ப்ரஷ் அப் அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரஷ் அப் பண்ணிக்கோ, விச் மீன்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் நாலேஜ் ஆர் ஸ்கில். ஓகேவா? improve knowledge or skill. improve knowledge or skill வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? brush up அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. I need to brush up on my topics பிஃபோர் எக்ஸாம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ப்ரஷ் அப் அப்படிங்கிறப்போ இம்ப்ரூவ் நாலேஜ் ஆர் ஸ்கில். சரிங்களா? இப்போது என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான ஃப்ரேசல் வேர்ப் பார்த்துருக்கோம். என்னது? கியர் அப், ஜோன் அவுட், டுவெல் ஆன், ப்ரஷ் அப். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா இடியம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஒரு சில அட்வான்ஸ்ட் லெவல் இடியம்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லேர்ன் தி ரோப்ஸ். லேர்ன் தி ரோப்ஸ். லேர்ன் தி ரோப்ஸ் அப்படின்னா எப்படி ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், மீனிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் திங்ஸ் ஒர்க். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் திங்ஸ் ஒர்க். இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேர்ன் தி ரோப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நல்லா புரியும். எக்ஸாம்பிள், இட் வில் டேக் a few weeks to learn the ropes. ஓகேவா? புதுசாக ஒரு இடத்துல போய் வேலைக்கு செய்கிறோம் அப்படின்னா இட் வில் டேக் few weeks to
லேர்ன் தி ரோப்ஸ். அப்போது ஃபியூ வீக்ஸ் டு லேர்ன் தி ரோப்ஸ் அப்படின்னா என்ன நடக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு யூ வில் டேக் சம் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அடுத்த வேர்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிளைம் தி லேடர். ஓகேவா, கிளைம் தி லேடர். ஸோ கிளைம் தி லேடர் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, லேடர்னா என்னது, ஏணி, அதில் ஏறி போகிறது, விச் மீன்ஸ் அட்வான்ஸ் இன் பொசிஷன். ஓகேவா, அட்வான்ஸ் இன் பொசிஷன், அட்வான்ஸ் இன் பொசிஷன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் he is hoping to climb the ladder at his company. he is hoping to climb the ladder at his company, which means அவன் என்ன பண்ணுறான், அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அவன் நம்புகிறான். அடுத்து இப்போ மேனேஜராக இருக்கான், சிஇஓ ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி அவன் நம்புகிறான் அப்படின்னு சொல்கிறப்போ climb the ladder அப்படின்னு சொல்லலாம், அட்வான்ஸ் இன் பொசிஷன். அடுத்து பாருங்கள், புல் ஸ்ட்ரிங்ஸ். ஓகேவா, புல் ஸ்ட்ரிங்ஸ். புல் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன நாலேஜ், என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டு யூஸ் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ் டு கெயின் அன் அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு இடத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுறோம். இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், அந்த வேலையை நமக்கு சாதகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இடியம் தான் புல் தி ஸ்ட்ரிங். ஓகேவா, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மீனிங் பாருங்கள், டு யூஸ் யுவர் ஆர் அவர் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா, டு யூஸ் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் to gain an advantage, to gain an advantage, to gain an advantage. Example sentence பாருங்க, example sentence, he pulled some strings, he pulled some strings to get the job. அந்த வேலை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணான், அவனோட இன்ஃப்ளூயன்ஸை வந்து யூஸ் பண்ணான். ஸோ புல் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறப்போ டு யூஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகேவா, அடுத்து பாருங்கள், ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட். ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட், தலையில் ஆணி அடிக்கிற மாதிரி, விச் மீன்ஸ் சொல்ல வேண்டிய விஷயத்த என்ன பண்ணுறோம், டைரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறோம். டூ சம்திங், டூ சம்திங் exactly right. ஓகேவா, do something exactly right. So in this video we have learned only 4 phrases and 4 idioms. ஓகேவா, எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. Let's have a quick revision. First பாருங்கள், gear up. gear up அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ prepare for something. எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த டீம் இஸ் கியரிங் அப் ஃபார் த மேட்ச்க்காக டீம் என்ன பண்ணுறாங்க, ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஜோன் அவுட் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டாப் பேயிங் அட்டென்ஷன் டு, அதை நம்ம கவனிக்காமல் விட்டுறது. அடுத்து பார்க்குறப்போ டுவெல் ஆன் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா நெகட்டிவிட்டியை போய் பார்க்குறது. ஓகேவா, ஃபோக்கஸ் ஆன் சம்திங் தட் இஸ் நெகட்டிவ். அதே இது ப்ரஷ் அப் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ப்ரஷ் அப் அப்படின்னா நம்ம நாலேஜையோ ஸ்கில்லையோ இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அடுத்து இடியம்ஸ் பாருங்கள், லேர்ன் தி ரோப்ஸ். லேர்ன் தி ரோப்ஸ் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் திங்ஸ் ஆர் ஒர்க்கிங். ஓகேவா, எப்படி ஒரு சில விஷயங்கள் நடந்துக்குது அப்படின்னு சொல்லி இந்த மெக்கானிசமை வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது, அதுதான் என்னது, லேர்ன் தி ரோப்ஸ். அதுக்கடுத்து பாருங்கள், கிளைம் தி லேடர். கிளைம் தி லேடர்னா ஏணியில் ஏறுறது, விச் மீன்ஸ் அட்வான்ஸ் இன் பொசிஷன். புல் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், அட்வான்டேஜை வந்து கெயின் பண்ணிக்கிறோம். ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட் அப்படிங்கிறப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, என்ன சொல்ல வர்றோமோ அது என்ன பண்ணிடுறது, டைரெக்டாக சொல்லிடுறது. டூ சம்திங் எக்ஸாக்ட்லி ரைட். ஓகேவா, அண்ட் டைரக்ட்லி, நம்ம டைரெக்டாக என்ன விஷயத்த சொல்ல வரோமோ அதையும் சொல்லிடுறது. எக்ஸாக்டாக என்ன நினைக்கிறோமோ அதை பேசுகிறது தான் என்ன சொல்லுவோம், நம்ம ஹிட் தி நெயில் ஆன் தி ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். idioms and phrases இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் எக்ஸாம் டைமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. Hope this session is useful and thank you for watching.